வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இந்த வசனம் வாசிக்கும் போது சாதாரணம் போல் தோன்றும். ஆனால் அந்த வசனத்துக்கு பின்னாடி சில முக்கியமான சத்தியங்கள் உண்டு. இங்கே 2 விதமான மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், 2, வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அப்படின்னு இருக்கு. ஒன்று ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகணும், இன்னொன்னு வாசல் வழியாய் பிரவேசிக்கணும். இது 2ம் ஒண்ணுதானே, ஒரே கூட்டத்தை பத்தி தானே சொல்லி இருக்கிறது. இது 2ம் வெவ்வேறு கூட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 2 பிரிவு. வாசலுக்குள்ள போக முடியும், ஆனா ஜீவ விருட்சத்தை சாப்பிட முடியுமான்னு தெரியாது. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவ விருட்சத்தை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். அவர் மனுஷனை விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சரி, இந்த வசனம் அப்படியே இருக்கும். ஜெனசிஸ் 3:24. அதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா விளக்கம் இருக்கும். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க, அப்பதான் இந்த செய்தியை நமக்கு புரியும். So he drove out the man. நல்லா கவனிங்க, அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனை துரத்தி விட்டு ஏதேனுக்கு போகும் வழியை காவல் செய்வதற்கு கேருபீனை வைத்தார். அப்புறம் பிறகு வீசுகிற சுடரொளி பட்டயத்தை அது என்ன சொல்லுது அந்த வசனம் கேட்டீங்கன்னா, தோட்டத்தை காவல் செய்வதற்கு கேருபீனையும் ஜீவ விருட்ச வழிக்கு போகிறதற்கு அந்த வழியில வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்னு இருக்கு. அவர் வாசிச்ச வசனத்துல எப்படி இருக்குன்னா, இப்ப தமிழ்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை துரைத்து விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் 2 ஒண்ணா வச்ச மாதிரி இருக்குது. தோட்டத்து வாசல்ல 2ஐயும் ஒண்ணா வச்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தோட்டத்தை காவல் செய்ய கேருபீனையும் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்படிதான் இருக்குது. அதாவது ஒருவேளை தூதனை தாண்டி நீங்கள் தோட்டத்துக்குள் வந்து விட்டாலும் கூட ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழிக்கு போக முடியாது. ஏன்னா அங்க என்ன இருக்கு? வீசுகிற சுடரொளி பட்டயம் இருக்கு. 4 புறமும் எல்லா பக்கமும் வீசுகிற ஒரு சுடரொளி பட்டயம், அது பழத்தை காவல் செய்யறதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. தோட்டத்தை காவல் செய்யறதுக்கு கேருபீன். இப்ப தமிழ்ல வாசிங்கன்னா, தோட்டத்தை காவல் செய்யறதுக்கு கேருபீனையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் அப்படி இருக்குது. ஆனா ஒரிஜினல்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோட்டத்தை காவல் செய்ய கேருபீனையும் பழத்தை சாப்பிட விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்வதற்கு வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் அப்படின்னு. இப்ப இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, இனிமேட்டு வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும். அப்ப 2 தனித்தனியா இருக்குது. வாசல் வழியாய் பிரவேசிப்பது தனி, உள்ள போயிட்டாலும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளாவதுன்றது தனி. 2 டிஃபரண்ட். இது 2ம் சேர்ந்தா மட்டும்தான் நமக்கு ஜீவ விருட்சம் கிடைக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 9வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கணும் அப்படின்னா ஜெயம் பெறணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இங்க என்ன எழுதுது? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும், அடுத்து அவருடைய கற்பனைகளின்படி. கற்பனையின்படி இல்ல, கற்பனைகளின்படி. கற்பனைகள் அப்படின்னா ப்ளூரல், கற்பனைனா சிங்குலர். அப்ப இந்த 2 காரியத்தை செய்வதற்கு கற்பனைகள் இருக்குது. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல கற்பனை கிடையாது, எந்த லா கிடையாது, நீங்க எதுவுமே செய்ய வேணாம், நீங்க பரலோகத்துக்குள்ள ஈஸியா பிரவேசிச்சிடலாம். ஏன்னா கிருபை அப்படின்னு ஒரே வார்த்தையை முடிச்சிடறாங்க. கிருபை இருக்கிறதுனால நீங்க பரலோகத்துக்குள்ள போயிடலாம். நியாய பிரமாணங்கிறது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டுல பிரமாணமே கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற டாக்டரின். பழைய ஏற்பாட்டுக்கு நியாய பிரமாணம் என்று ஒன்று உண்டு, புதிய ஏற்பாட்டுக்கு சுயாதீன பிரமாணம் என்று ஒன்று உண்டு. புதிய ஏற்பாட்டுக்கும் பிரமாணம் இருக்குது. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25வது வசன வாசி. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை
உற்று பார்த்து. அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, சுயாதீன பிரமாணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் பூரண பிரமாணம். பூரணனா ஃபுல்ஃபில்ட், ஹோல், முழுசு அப்படின்னு அர்த்தம். இன்னும் கூட ஒரு வசனம் வாசிங்க. யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, நியாய தீர்ப்பே இல்லைன்னுட்டான். நமக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பே கிடையாது. நாம எல்லாம் டைரக்டா பரலோகத்துக்கு போறோம், உண்மை. ஆனா நியாயம் தீர்க்கப்பட்டு தான் போறோம். எது நியாய தீர்ப்பு தெரியுமா? வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறீங்கல்ல, அதுவே நியாய தீர்ப்பு. அது ஒரு வகையான நியாய தீர்ப்பு. நீங்கள் அதுல நிதானித்து அறிந்து நீங்கள் காணப்பட்டு, கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டு, பூரண மனவாட்டியாய், கரை திரையற்ற மனவாட்டியாய், கற்புள்ள கன்னிகையாய் நீங்கள் நிரூபிக்கப்படும் போதுதான் எடுத்துக்கொள்ளவே படுவீங்க. இல்லைன்னா கைவிடப்படுவோம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஒரு நியாய தீர்ப்பு. எப்படி நோவா காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு, சோதோமுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, எருசலேமுக்கு ஒரு நியாய தீர்ப்பு மாதிரி சபைக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அந்த நியாய தீர்ப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகை. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கிடையாது, வருகையா ஒரு நியாய தீர்ப்பு. அப்ப நாம சுயாதீன பிரமாணத்தை நியாயம் தீர்க்கப்படுறதுக்காக பயந்து அதன்படி பேசி அதன்படி நடக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. எதுக்காக உங்களுக்கு இதை கொஞ்சம் டீப்பா சொல்லிட்டு போறேன் அப்படின்னு கேட்டா, இது செய்தியில இருந்து கொஞ்சம் அப்பாற்பட்டதுதான். ஆனா ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, கடைசி காலத்தில் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும்னு பவுல் சொன்னார். இந்த ஓநாய்கள் என்பது கள்ளோபதேசக்காரங்க பைபிள் சொல்லுது. எபிரேயர் நிருபத்துல 6:4 வாசிங்க. ஏனெனில் ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல் வார்த்தையையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. அப்ப ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட் கிடையாது. ரட்சிக்கப்பட்டுட்டா ஒரே தடவை ரட்சிக்கப்பட்டா முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கிடையாது. வசனம் சொல்றது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்ட உடனே கம்பல்சரி பரலோகம் உங்களுக்கு பட்டா எழுதி எல்லாம் கொடுக்கல. அப்படின்னா தம்மிடத்தில் வந்தவர்களில் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி 12 பேரை செலக்ட் பண்ணி அதுல ஒருத்தர் பொருளாசக்காரனா இருந்து அவன் 30 வெள்ளிக்காசுக்கு பின்மாற்றம் அடைஞ்ச பிறகு அவனை மீட்கப்படுவது கூடாத காரியமாய் போயிருச்சு. அப்போஸ்தலர் பட்டத்துக்கு வந்தும் மீட்கப்படுவது கூடாத காரியமாய் போயிருச்சு. சோ இன்னைக்கு கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, 2 வகையான கூட்டம் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற கூட்டம் ஒன்று, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ள கூட்டம் ஒன்று. இந்த 2 கூட்டத்திலையும் கற்பனைகள் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். வசனம் சொல்லுது, கற்பனைகள் படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க அதை செய்யணும், செய்யாமல் நீங்கள் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதுக்காக அடிக்கடி நாங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருப்போம், சர்ச்ல மெம்பரா இருக்கிறதுனால மட்டும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, கிறிஸ்டியன் ஆயிட்டோன்றதுனால ஆண்டவர் பரலோகத்துக்கு கன்ஃபார்மா கூட்டிட்டு போவேன் கிடையாது. நீங்கள் கொடுக்கப்பட்ட கற்பனைகளிலே எல்லாம் கை கொண்டு முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கற்பனைகளின்படி செய்கிறவனே பாக்கியவான். சுயாதீன பிரமாணத்தின்படி கற்பனை உண்டு. எப்படி நியாய பிரமாணத்துக்குன்னு சில கட்டளைகள் உண்டோ அதை ஃபாலோ பண்ணணுமோ, அதே மாதிரி சுயாதீன பிரமாணத்துக்கும் என்ன உண்டு? சில கட்டளைகள் உண்டு. அதான் வசனம் சொல்லுது, கற்பனையின்படி செய்கிறவன். அதுலயும் சுயாதீன பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்கப்படுவோம். அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பும் இருக்கிறது. அப்படின்னா இந்த 2 கூட்டத்துல நான் எந்த கூட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வாசல் வழியா உள்ளே பிரவேசிக்கணும். ஏதேன் தோட்டத்துல வாசல் இருக்கு, அந்த தோட்டத்து வழியா உள்ளே பிரவேசிக்கணும். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழிக்கு போகணும். அங்க போய் ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறணும். இந்த 2 காரியத்தையும் நீங்கள் செய்யணும். அதுதான் பாக்கியவான். அப்ப இந்த 2 காரியத்துக்கும் நம்ம செய்ய வேண்டி இருக்குது. எதை செய்தால் இதை நாம் செய்ய முடியும்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜீவ விருட்சத்தை சாப்பிடுவது வேறு, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உடையவராய் மாறுவது வேறு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடதான் தருவேன்னாரு. அப்ப சாப்பிட கொடுக்கிறாருன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் மேல அதிகாரம் உள்ளவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அதனால எனக்கு சாப்பிட கொடுக்கிறார். ஆதாமுக்கு அந்த அதிகாரம் இல்ல, துரத்திட்டாரு தோட்டத்தை விட்டு. அப்ப திருப்பி தோட்டத்துக்குள்ள வரணும்,
ஜீவ விருட்சத்துக்கிட்ட போகணும். ஜீவ விருட்சம் அப்படின்னு சொன்னா மரம், பழம் இல்ல, விருட்சம்னா மரம். அந்த மரத்தின் மேல் அதிகாரம் உடையவராக மாறணும். அதுக்கப்புறம் அந்த பழத்தை எடுத்து கொடுக்கணும், நாம சாப்பிடணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனா இங்க வெளிப்படுத்தல வசனம் என்ன சொல்லுது? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், நீ பழத்தை சாப்பிடுகிறவனாய் மாத்திரம் அல்ல, அதிகாரம் உடையவனாயும் மாறணும். அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏதேன் தோட்டம் பரதீசிக்கு மாடலாக பூமியில வைக்கப்பட்டது. தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற இயேசு சொன்னாரு வெளிப்படுத்தல் 2:7, அதோடைய மாடலா தான் கீழே ஏதேன் தோட்டமும் நடுவுல ஜீவ விருட்சமும் வச்சாங்க. நீங்க பரதீசியில கூட பாருங்க, ஜீவ விருட்சம் நடுவுல தான் இருக்கும். நீங்க வாசிச்ச 2:7 என்ன சொல்லுது? தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற. ஆதியாகமத்துல என்ன சொல்லுது? ஜீவ விருட்சம் எங்க இருந்துச்சா? 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நடுவுல வச்சிருக்கிறார். அதே மாதிரி பரதீசிலையும் ஜீவ விருட்சம் எங்கதான் இருக்குது? நடுவுல தான் இருக்கு. அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா, பரலோகத்தில் உள்ள தேவனுடைய சாயலாய் மனுஷன் படைக்கப்பட்டான், பரலோகத்தில் உள்ள பரதீசியின் சாயலாக ஏதேன் படைக்கப்பட்டது, தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் சாயலாக ஏதேன் தோட்டத்துக்கு நடுவிலே ஜீவ விருட்சம் படைக்கப்பட்டது. எல்லாமே அதனுடைய மாடல். அப்போ பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை நான் சாப்பிடணும்னா முதல்ல ஏதேன்ல அந்த தோட்டத்துக்கு போகிற வழியில எனக்கு சில ஃபார்முலா வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை நான் செய்யும் போது இதை நான் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் மாடல். முந்தையெல்லாம் நமக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. பின்னாடி சம்ஸ், அதாவது கணக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மாடல் சம்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, மாதிரின்னு இருப்பாங்க. இந்த மாடலை பார்த்து இதன்படி நீங்க கத்துக்கிட்டா பின்னாடி உள்ளதை என்ன செய்யலாம், வரக்கூடிய எல்லா கணக்கையும் ஈஸியா போடலாம்னு அர்த்தம். ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, இதை பாரு, இத மாதிரி அதை செய் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் நமக்கு பூமியில் உள்ள ஏதேனுக்கு நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்துக்கு நீங்க போகிறத செஞ்சிட்டீங்கன்னா பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்துக்கு போகிறது எளிது. சோ இதான் மாடல். இப்ப நமக்கு இதை செய்யறதுக்கு என்ன செய்யணும், அந்த வழிதான் ரொம்ப முக்கியம். முதல்ல ஜீவ விருட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் அதை கத்துக்கணும். அப்புறமா தான் அதிகாரம் உள்ளவராய் மாறுறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு. முதல்ல ஜெயம் பெறதுனா என்ன நம்ம வாசிச்சோம். 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி வசனத்துல வசனம் சொல்லுது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை. அப்போ 2 காவல் இருக்கு. இந்த 2 காவலை தாண்டி தான் நீங்க ஜீவ விருட்சத்தின் கனி கிட்டயே போக முடியும். ஒன்று தோட்டத்தின் வாசல்ல இருக்கக்கூடியதான கேரூப், 2 வழியில இருக்கக்கூடியதான வீசுகிற சுடரொளி பட்டயம். இப்போ தோட்டத்துக்கு போகிறதுக்கான அந்த மாடல், நான் போறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஆதாம வெளியே அனுப்பும் போது கர்த்தர் எப்படி அனுப்பி இருக்கிறாரு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இது சாதாரணமா ட்ரெஸ் போட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தோல் உடைகளை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அங்க என்ன ஆயிருக்கணும், ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கணும். அடிக்கப்பட்டா மட்டும்தான் அங்கே தோல் உடைகளை என்ன செய்ய முடியும், உண்டாக்க முடியும். அப்போ முதலாவதாக மனுஷனுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து தான் இவனுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காரு. இப்போ இவன் நிர்வாணத்தை மறைப்பதற்கு, பாவத்தை மறைப்பதற்கு ஒரு தோல் ஆடை செய்யப்பட்டு அந்த தோல் ஆடையோட தான் வெளியே போயிருக்கான். எங்க போயிருக்கிறான்? தோட்டத்தை விட்டு வெளியே போயிருக்கிறான். இப்ப திருப்பி தோட்டத்துக்குள்ள வரணும்னா போட்டு விட்டு அந்த தோலாடையோட வரணும். கொடுத்த தோலாடையை அவன் பத்திரமா வச்சுக்கணும். அந்த தோலாடையை கரெக்டா போட்டுக்கிட்டு வந்தானா திருப்பி வரணும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மனுஷனுக்கும் பரலோகத்திற்கும் அடையாளமாக பூமியில ஒரு கூடாரத்தை உண்டாக்கினார். அதுக்கு பேர் ஆசாரிப்பு கூடாரம்னு பேர். இந்த ஆசாரிப்பு கூடாரம் 3 நிலை: பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மனுஷனுக்கு 3 நிலை: சரீரம், ஆத்மா, ஆவி. பரலோகத்திலும் 3 நிலை: பூமி, அதாவது புறம்பு, அதற்கு பிறகு கண்ணாடி கடல், அதற்கு பிறகு சிங்காசனம். கிருபாசனம் இருக்கிற இடத்துக்கு அடையாளமா சிங்காசனம். இப்ப பாத்தீங்கன்னா பலிபீடத்துக்கு ஜனங்க இருப்பாங்க, வெளிப்படுத்தல் 6:10. கண்ணாடி கடல்லையும் ஜனங்க இருப்பாங்க, வெளிப்படுத்தல் 15:2. சிங்காசனத்துக்கிட்டையும் ஜனங்க இருப்பாங்க, வெளிப்படுத்தல் 7:8. 3 இடத்துலயும் ஜனங்க இருப்பாங்க. ஆசாரிப்பு கூடாரத்திலையும் 3 இடத்துல ஆட்கள் இருப்பாங்க. பலிபீடத்துக்கிட்டையும் பலி செலுத்துறவங்க இருப்பாங்க, பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியன் இருப்பாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் இருப்பாங்க. இது 3 மனுஷன், பரலோகம், நாம 3த்துக்குமான அடையாளம். மனுஷன் மேல தோலுடைய போட்டா மாதிரியே ஆசாரிப்பு கூடாரத்தின் மேலையும் தோலுடைய தான் கர்த்தர் போட்டு மூடினார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம்,
வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படிக்கு ஆட்டு மயிரினால் 11 மூடு திரைகளை உண்டாக்குவாயாக. அப்ப ஆசாரி கூடாரத்துல என்ன போட்டிருக்கிறாரு? தோலுடைய போட்டு மூடி இருக்கிறார். இப்ப நம்ம மேல தோலுடைய போட்டு ஆதாம் மேல தோலுடைய போட்டு மூடினார். இதுதான் நியாயப்பிரமாணம். அதான் 2 பிரமாணத்துல ஒண்ணு நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை தான் இயேசு வர்ற வரைக்கும் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம்ல இருந்து கொடுத்தார். இன்னும் சொல்ல போனா நியாயப்பிரமாணம் நோவா கிட்டயே ஆரம்பிச்சிருச்சு. ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல நோவா கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை 5வது வசனம், உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துகளிடத்திலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். இந்த பழி வாங்குதல் என்பது நியாயப்பிரமாணம். அப்ப நோவா கிட்டயே நியாயப்பிரமாணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்தார், என் தாசனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் கை கொண்டபடியினாலே. ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் கட்டளை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு மோசே கையில எழுதி கொடுத்தார். சோ இந்த நியாயப்பிரமாணம் என்பது 1வது பிரமாணம். அதுதான் தோல் உடை. அதான் போட்டு மூடினாரு. ஆனா மேல போடப்பட்ட இந்த உடை நிரந்தரமானது இல்ல. உங்களுக்கு தெரியும், எந்த ட்ரெஸ்ஸும் மேல போடுறது நிரந்தரமானது இல்ல. ஆதாம் ஒரு ட்ரெஸ் தைச்சார், அத்தி இலையினால் ஒரு ஆடையை தைத்தார். அது அவருடைய சுயநீதி. அவரா எடுத்து ஒன்று போட்டுக்கிட்டாரு. ஆனா அத்தி இலை சீக்கிரத்துல என்ன செஞ்சிடும்? காஞ்சி போயிடும். நமக்கு நாமே வச்சிருக்கிற நீதி. மனுஷங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு தாங்களே சில பாவத்தை தொலைக்கிறதுக்கு சுயநீதி வச்சிருக்கிறாங்க. இது செட் ஆகாது. இது செய்வாங்க, ஆனா திருப்பி அவங்க பாவம் தொலைஞ்சதுக்கான நிம்மதி அவங்களுக்கு வராது. திருப்பி அடுத்த வருஷமும் செய்வாங்க, திருப்பி அதுக்கு அடுத்த வருஷமும் செய்வாங்க. அப்புறம் ரொட்டீனா செய்வாங்க, பாவமே போகாது. அதை செய்யற வரைக்கும் பாவம் செய்யாம இருப்பாங்க, போயிட்டு வந்து திருப்பி பாவம் செய்வாங்க. இது சுயநீதி, அவங்களுக்கு அவங்களே ஏற்படுத்தி கொண்டது. 2வது, ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு ட்ரெஸ் போட்டார். அதுக்கு பேரு நியாயப்பிரமாணம். அவரா கொடுத்தது, டெம்பரவரி. இந்த பிரமாணம் இயேசு வர வரைக்கும் தோல் உடை மாத்தி மாத்தி போட்டுக்கலாம், தோல் உடைய செஞ்சு போட்டுக்கலாம். அத்தி இலையை விட இது பெஸ்ட். ஆனா வரப்போற ரட்சிப்பின் வஸ்திரத்தோட இது பெஸ்ட் கிடையாது. தோல் உடைய போட்டு அனுப்பிச்சு விட்டார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரம்ப நியாயப்பிரமாணம். ஆசாரிப்பு கூடாரத்து மேல போட்ட ஆட்டு மயிரினாலான மூடு திரை இதான் போட்டு அனுப்பிச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்ப இந்த ட்ரெஸ்ல கரெக்டா நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டா இருக்கிறவன் தோட்டத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அங்க இருக்க தூதனை பொறுத்த வரைக்கும் பிரமாணத்தை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு, அவ்வளவுதான். அவன் வந்து கணக்கு பிள்ளை மாதிரி. இப்ப நல்லா கவனிங்க, ஒருத்தன் இயேசு கிட்ட கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி? இப்ப ஆண்டவர் அவனுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் பதில் என்ன தெரியுமா? அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் நல்லவன் ஒருவரும் இல்லை, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் இதே காரியத்தை லூக்கால சொல்லும் போது நியாயப்பிரமாணத்தை கைக்கொள். அப்ப அதுக்கு அவன் சொல்ற பதில் என்ன தெரியுமா? அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணு. முதல்ல நீ நியாயப்பிரமாணத்தின் படியாவது உண்மையா இருக்கிறியா? இப்ப என்ன சொல்லுவாங்க, இப்ப சுயாதீன அபாதம் இந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சுங்க. கரெக்ட், நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, யாரும் இல்லைன்னு சொல்லல. இப்போ நம்ம பையன் +2 முடிச்சுட்டான், மேக்ஸ்ல ஃபெயில்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கேட்கிறோம், ஏடா உனக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸி, 10வது ஃபெயில் ஆயிட்ட, உனக்கு முதல்ல போய் டேபிள்ஸை படி. நம்ம ஊர்ல தமிழ் ஃபெயில் ஆயிட்டா என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? முதல்ல ஆகாய்க்கு எழுதி பழகு, முதல்ல போய் உயிர் எழுத்து மெய் எழுத்து என்னன்னு பாரு. அவன் சொல்லுவான், இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், எல்கேஜிலேயே படிச்சு முடிச்சுட்டேன், 10வது ஃபெயில் ஆனதுக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க. அவன் சொல்லுவான், நம்ம சொல்லுவான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம முதல்ல என்ன செய்ய, எழுது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத எப்ப சொல்லி கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல. ஆனா அந்த பாடத்திலேயாவது நீ முதல்ல பெஸ்ட் ஆயிரு, அப்பதான் இந்த பாடத்தை பாஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, ஆனா அதையாவது நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்றோமா? கவனிச்சுக்கொள்ளுங்க, இன்னும் நம்ம நியாயப்பிரமாணத்தையும் 100% என்ன செய்யல, ஃபாலோ பண்ணல. நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் அதையே என்ன செய்யல. ஒரு திடீர்னு நம்மளால கூப்பிட்டு 8வதுல படிச்ச ஃபார்முலாவை சொல்றான்னு சொல்லுங்க, வராது, திடீர்னு வராது. அது அதான் முடிச்சாச்சு, இப்ப எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க? இப்ப நம்ம இன்ஜினியரிங் போயிட்டோம், அதனால சைன் தீட்டா காஸ் தீட்டா பத்தி உங்களுக்கு தெரியாதா? பட்ஜெட் தானே. அது மாதிரிதான் நியாயப்பிரமாணம் தேவையில்லை, ஆனா நியாயப்பிரமாணத்தின்படியாவது நீங்கள் உண்மையா இருக்கிறீங்களாங்கிறத கேள்வி. கர்த்தர் சொல்றாரு, முதல்ல அதுலயாவது போய் பர்ஃபெக்ட் ஆயிரு. அவன் சொல்றான் பர்ஃபெக்ட். இதுதான் தோல் உடைய போட்டுக்கிட்டு நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளே வருவது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு கற்பனைகளை கைக்கொள். அதான் வசனம் சொல்லுது, கேருபீன்களை வாசலிலே காவல் வைத்தார். நீ தோட்டத்துக்குள்ள வரதுக்கு முதல்ல நியாயப்பிரமாணத்தையாவது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க எல்லாம் பர்ஃபெக்டா கொஞ்சம் உட்காந்து என்ன செஞ்சீங்க, அப்புறமா ஆராய்ச்சி பண்ணி பாத்துங்க. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், வசனம் அப்படிதான் இருக்கு. 1 Corinthians 11 இல்ல, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம். நீங்க நியாயப்பிரமாணத்தின்படியாவது கொஞ்சம் உட்காந்து யோசித்து பாருங்க, நான் ஓகே தானா, நான் பர்ஃபெக்ட் தானா, நான் அந்தபடியாவது செஞ்சிட்டு இருக்கிறேனா,
உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறாங்களா, ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறாங்களா? உங்களை நீங்களே பாத்துக்கோங்க. அப்பா அம்மா கிட்ட உட்காந்து நம்ம கொஞ்சம் நல்லா பேசி இருக்கிறோமா? மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கிறோமா? இல்லைன்னா கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டோமா? யோசிக்கணும் கொஞ்சம். ரொம்ப முக்கியம் அதுல. அதுதான் தோட்டத்துக்குள்ள வரதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க என்னதான் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, டாக்டரா இருந்தாலும் 10வது பாஸ் பண்ணி தான் ஆகணும், +2 பாஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் நியாய பிரமாணத்தின்படியாவது நீ என்ன செஞ்சிருக்கணும்? குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. 10 கற்பனை எழுதி வச்சிருக்காங்க, அழகா கவனிச்சு கொள்ளுங்க. இதுதான் தோல் உடை, இதுதான் வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கான கற்பனை. சரி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சாச்சு. இப்ப நமக்கு தேவை, நம்ம தான் சூப்பர் சீனியர்ஸ் ஆச்சே, சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோமே. 2வது ஸ்டேஜ் ஜீவ விருட்சத்துக்கு போகணுமே. அப்ப ஜீவ விருட்சத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? அங்க ஒண்ணு தாண்ட வேண்டி இருக்கு. அங்க என்ன இருக்கு? ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியில என்ன இருக்கு? வீசுகிற சுடரொளி பட்டயம். அதுல அழகா ஒரு இங்கிலீஷ்ல என்ன வாசிச்சா தெரியுமா? நாலாபுரமும் எப்புறமும் வீசுகிற சுடரொளி பட்டயம். சுடரொளி பட்டயம்னா கத்தி. நல்லா வீசி கொண்டிருக்கிற கத்தி எல்லா பக்கமும் வீசுதாமா, உள்ளேயே போக விடாம. சில ஆள் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா, நான் கொம்பு சுத்தினா என் மேல கல்லே படாதும்பா. எந்த பக்கத்துல வேணா கல்லடி என் மேல என்ன செய்யாது? கல்லே படாது. எல்லா பக்கமும் கவர் பண்ணி வீசுவான். அந்த மாதிரி இந்த சுடரொளி பட்டயம் எப்படியாமா? எல்லா பக்கமும் வீசுதாமா. அது உள்ள யாரும் அந்த ரோட்டுக்குள்ள போகவே முடியாதான். நீங்க பாத்திருப்பீங்க தானே, 4 பேரிகார்டு வச்சா நம்ம போக முடியாது பக்கம். 4 பேரிகார்டு. ஆனா வீசுகிற சுடரொளி பட்டயம். அப்ப நான் அந்த பக்கம் போறேன்னா என்ன செய்யணும்? அது போறவனெல்லாம் வெட்டுது. அப்போ அந்த ரோட்டுக்குள்ள நான் போகணும். போனா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ விருட்சம் கிடைக்கும். ஜீவ விருட்சம் கிடைச்சாதான் ஜீவ விருட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்றென்றைக்கும் உயிரோடு வைக்கிற பழம்னு அர்த்தம். ஜீவ விருட்சம்னா என்னன்னைக்கும் உயிரோடு வைக்கிற பழம். அதுக்கு இன்னொரு வார்த்தை, கொஞ்சம் தூய வார்த்தை என்னன்னா நித்திய ஜீவன். எப்பவும் உயிரோடு இருக்கிறதுக்கு பேர் என்னது? நித்திய ஜீவன். ஜீவ விருட்சம்ன்ற வார்த்தைக்கு பேர் என்னது? என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பது. அப்ப நித்திய ஜீவன் உனக்கு வேணும்னா அந்த வழியா நீ பிரவேசிக்கணும். இப்ப இயேசுகிட்ட வந்து என்ன கேட்டா அந்த வாலிபன்? நித்திய ஜீவனை சோதரிக்க வேணும்னு கேட்டான். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் பிரமாணத்தை கைக்கொள். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். நாங்க உள்ள வந்துட்டோம், தோட்டத்துக்குள்ள வந்துட்டோம், நாங்க பிரமாணத்தை 100% கை கொண்டுட்டோம், எங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் இல்ல, ரைட். இப்போ அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, 2வது மார்க்ல ரொம்ப அழகா இருக்கும். உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்து சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வா. இப்ப அந்த தோட்டத்துக்கு, அந்த பழத்துக்கு போகிற வழிக்கான ரூட் சொல்றாரு. இப்ப அந்த பக்கம் அந்த கத்தி வெட்டிக்கிட்டே இருக்குது. அந்த ஏரியா ரோட்ல நீங்க போகணும். வெட்டுப்படாம அந்த பக்கம் போகணும். என்ன செய்யணும்? வெரி சிம்பிள், நல்லா கவனிங்க. அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? நடுவுல போனா எதை வெட்டோம்? மாம்சத்தை வெட்டோம், எலும்பை வெட்டோம். நீங்க செத்துட்டு ஆவி ஆயிட்டீங்கன்னா அந்த பக்கம் ஈஸியா போயிடலாம். செத்துட்டோம்னா, ஆவி ஆயிட்டோம்னா நம்மள அந்த பக்கம் போக விடாம வெட்டப்பட போகுது. எது வெட்ட போகுது? நம்மள மாம்சத்தை தான் வெட்ட போகுது. மாம்சம் இல்லாட்டி வெட்டாது இல்ல. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அதைத்தான் இயேசு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளே பிரவேசிக்கணும்னா தன் சரீரம் என்கிற திரைச்சீலை வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கினார். வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், நல்ல கவனிங்க. அப்ப அந்த பக்கம் போனோம்னா என்ன ஆகணும்? இயேசு மரித்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? வழியை திறந்துட்டாரு. இப்ப நான் அந்த பக்கம் போகணும்னா என்ன பண்ணணும்? என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிற மாம்சம் மரித்து விட்டால் அந்த பக்கம் போறதுக்கு எனக்கு என்ன கிடைச்சிடும்? வழி கிடைச்சிடும். இது ஆவிக்குரிய அர்த்தம். உன் சரீர மாம்சம் சாகிறதல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சம் செத்தால். இப்ப நல்லா கவனிங்க. தோட்டத்துக்குள்ள அவனுக்கு என்ன போட்டு அமிச்சார் ஆண்டு? வெளியே தோலுடைய போட்டாரு. தோலுடைய போட்டோம்னா என்ன அடிக்கப்பட்டிருக்கணும்? ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கணும். கரெக்ட் தானே? ஆட்டோடைய தோலை இவங்கிட்ட போட்டு அமிச்சிட்டாரு. மிச்சம் அது உள்ள என்ன இருக்கு? மாம்சமும் ரத்தமும் அது உள்ளதா இருக்குது. அந்த மாம்சமும் ரத்தமும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்க தோட்டத்துக்குள்ள போய் கையில வாங்கிட்டீங்கன்னா அந்த மாம்சமும் ரத்தமும் அது உள்ளே பிரவேசிப்பதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுதான் உங்க கையில் இருக்கிற கம்யூனியன். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கினார். இப்ப நீங்களும் நானும் உள்ளே வரோம், சபைக்குள்ள வந்துட்டோம், தோட்டத்துக்குள்ள வந்தாச்சு. இப்ப அந்த பக்கம்
போறதுக்கு என்ன பண்ணணுங்க? எனக்கு ஒரு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு, ஓபன் பண்ணி வச்சிருக்காரு, என் கையில ஒரு டோக்கன் கொடுத்திருக்காரு. அந்த டோக்கன் தான் மாம்சமும் ரத்தமும், அதுதான் அப்பமும் ரசமும், அதுக்கு அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. இதை நான் உண்மை உள்ளவனாய் சாப்பிட்டு உலகத்துக்கு மரித்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழும்போது நான் அவரோடு கூட அந்த பக்கத்தில் பிரவேசிக்கிறேன். அதுதான் நித்திய ஜீவனுக்கான வழி. இப்ப இயேசு என்ன சொன்னார் அந்த வாலிபனை பார்த்து? சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இவன் என்ன கேட்டான்? நித்திய ஜீவன். இவர் சிலுவை எடுத்துட்டு எங்க வர சொல்றாரு? அவர் இப்ப எங்க போயிட்டு இருக்கிறாரு? பாடுபட போறாரு, கொல்கத்தாக்கு போறாரு, கல்வாரிக்கு போறாரு. கல்வாரியில போய் என்ன ஆக போறாரு? சாவ போறாரு. இவன் கேட்டது என்ன? ஜீவன். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் கேட்டது ஜீவன், நீங்க கூப்பிடுறது எங்க? சாகிறது. வெரி சிம்பிள். நீ செத்துட்டினா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அவ்வளவுதான் அதோட பின்னாடி இருக்கிற சத்தியம். நீங்களும் நானும் உள்ளுக்குள்ள மாம்சத்துல செத்துருக்கணும். இன்னைக்கு சபை சாக சொல்லி கொடுக்கல, வாழ சொல்லி கொடுக்குது. ஆசீர்வாதத்துல வாழ்வது எப்படி, அதுதான் சொல்லி கொடுக்குது. சபைக்கு எதுக்கு வந்தோம்? எதுக்கு சபை? சிலுவையில் அறையப்படுவது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் சபை. சபை உன்னை பணக்காரனாக்குற இடம் இல்லை. சபை உன்னை பெல்டா மாத்துற இடம் இல்லை. சபை உன்னை குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாத்துகிற இடம். உன் சாயல் செத்தாதான் இயேசுவின் சாயல் வெளியே வரும். அவரை மாதிரி நீ மாறணும்னா முதல்ல நான் எங்க அப்பா மாதிரி இருக்கிறத சாகணும். அழகா பைபிள்ல இருக்கும். ஆதாமை படைக்கும் போது கர்த்தர் எப்படி படைச்சாரா? தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆனா சேர்த்து பிறக்கும் போது எப்படி பிறந்தானா? வாசிங்க 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நூற்றி 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றான். ஆதாம் படைக்கப்படும் போது தேவ சாயல், ஆதாமுடைய பையன் வரும்போது மனுஷ சாயல். இப்ப திருப்பி மனுஷ சாயல் வந்து மனுஷன் என்ன சாயலா மாறணும்? தேவ சாயலாய் மாறணும். அப்பதான் புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள்ள நீ போக முடியும். இப்ப நம்ம எல்லாமே அவங்க அப்பா அம்மா சாயல்ல தான் இருக்கிறோம். இவ்வளவு மனுஷ சாயல் இருக்கு. இது எல்லாம் தொலைஞ்சு இப்ப வசனம் சொல்லுது, ரோமர் 8:29 வாசி. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேர். இப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து முதற் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பார்ன். இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ன். இயேசு கிறிஸ்து முதல் பேரா ஒரே பேரா? யோவான் 3:16 படி இயேசு வரும்போது அவர் தம்முடைய குமாரன், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்ப இயேசு பூமிக்கு வரும்போது ஒரு பையன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவருக்கு ஒரே பையன் தான். ஆனா இயேசு பூமியிலிருந்து போகும்போது பிதாவுக்கு 2வது பசங்களை உருவாக்கிட்டார். இப்ப அந்த ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி. அப்போ அவருக்கு ஒரு பையன் தான். ஆனா இயேசு வந்துட்டு என்ன பண்ண தெரியுமா? பிதாவுக்கு 2வது பசங்களை தன்ன மாதிரியே இன்னொரு பையனை ஜெராக்ஸ் காப்பிய உருவாக்கிட்டு போயிட்டாராம். அந்த பசங்க தான் நீங்களும் நான். அல்லேலூயா. அப்ப நீங்க நாம அழைக்கப்பட்டது எதுக்காக? குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருக்கணும்னா, இப்ப சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியா ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது சொல்லுவாங்க, சில வீடுகள் எல்லாம் நீங்க பாருங்க, பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது இந்த அழகான பிள்ளைகள் பொம்மை போட்டோ எல்லாம் ஒட்டி இருப்பாங்க இல்ல? இது காரணம் என்ன? டெய்லி அதை பார்க்க பிள்ளை எப்படி இருக்கும், அது மாதிரியே பிறக்கணும் ஒரு நம்பிக்கை. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிற அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டு இருக்கும் போதே, நீங்கள் உட்கார்ந்து வசனத்தை கேட்க 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 உங்களுக்குள் இருக்கிற உங்கள் சாயல் தொலைந்து உள்ளுக்குள் இருக்கிற மனுஷன் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவான். அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி நீங்க எடுக்கும் போது ஒரு நாள் உங்கள் மாம்சம் மரித்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு புதிதும் ஜீவனமான மார்க்கமாகிய வீசுகிற சுடரொளி பட்டயத்துக்குள்ளே புகுந்து போவோம். ஆவிக்குள்ளவரை நீங்க மாறிட்டு போது. அதனாலதான் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றவங்க நம்ம என்னவா மாறுறோம்? ஆவிக்குரியவங்களா மாறிடுறோம். அதனாலதான் அவ்வளவு ஆவிக்குரியவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்ச சாகத்துக்கு ஒப்பு கொடுத்தவன் அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்தார், ஒரு நாள் வரும் உன்னை கர்த்தர் ஆவிக்குள்ளாக மாத்துவார். ஆவிக்குள்ள நான் போயிட்டேன், என் மாம்சம் எங்க போயிருச்சு? ஆவிக்கு உள்ள போயிருச்சு. அவ்வளவுதான். நான் ஆவி ஆயிட்டேன்னா அந்த வீசுகிற சுடரொளி பட்டயம் என்ன செய்யாது? வெட்டாது. நான் அந்த பக்கம் ஈஸியா போயிருவேன். எனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கொடுப்பார், கிடைச்சிடும். அப்ப முதல்ல நான் சாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கிறிஸ்து நித்திய ஜீவனை சோதரிப்பதற்கு தன்னை தானே பலியாக்கினார். அப்ப நீங்களும் நான், அதான் பவுல் சொல்றாரு, என்னை நானே
சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அப்ப இனி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாக 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 புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள் பிரவேசிப்பேன். நித்திய ஜீவனுக்கான ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் புசிக்க கொடுப்பார். எதை ஜெயிக்கணும்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். எதை ஜெயிக்கணும்? என் மாம்சத்தை முதல்ல நான் ஜெயிக்கணும், மற்றவனை ஜெயிக்கிறது இரண்டாவது. கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சயம், இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். வசனம் சொல்லுது, நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்ப இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப உலகத்தை ஜெயிக்கணும், முதல்ல நான் என்ன ஜெயிக்கணும்? அதுக்குத்தான் நீங்க சர்ச்சுக்கு வரீங்க. உங்களுடைய சாயல் போய் குமாரனின் சாயல் வரணும், நித்திய ஜீவனுக்கான வழியை சோதரிக்கணும், அதுக்குத்தான் சர்ச்சுக்கு வரோம். நீங்க இன்னும் வாழ்றதுக்காகவே வந்துகிட்டு இருக்கிறீங்க. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஆனா உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் என்ன, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, வற்றாத நீரூற்றை போல இருப்பார், அது ஆவிக்குரிய அர்த்தம். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம வீட்டுல இனிமேட்டு பாலும் தேனும் குறைவில்லாம ஓடும். உலக ஆசீர்வாதத்தை கான்சன்ட்ரேட் பண்ண 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 நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் உலக ஆசீர்வாதத்தை விடுத்து எப்போ குமாரன் சாயலுக்கு ஒப்பா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் நித்திய ஜீவனுக்குள் வாழ தொடங்குவீர்கள். நீங்க இந்த மாம்சத்தை எவ்வளவு பேணி காத்தாலும் சாவீர்கள். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் உலகத்துக்கு சாகுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ நான் சபைக்கு வர்றது எதுக்காக? எனக்கு சாக சொல்லிக் கொடுக்கிற இடம் தான் சபை. இன்னைக்கு கடைசி காலத்துல சபை எதை சொல்லிக் கொடுக்குது? வாழ சொல்லிக் கொடுக்குது. நீங்களும் அதை விரும்புறீங்க. சில கூட்டத்துல என்ன சொல்லிக் கொடுக்கலாம், நீ வா 300 வருஷம் 200 வருஷம் நீ வாழ போற. ஆனா பவுல் சொல்றாரு, நான் சாக ஆசைப்படுகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பேதுரு எழுதுறாரு, இவர் சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு கூட இருக்க ஆசைப்படுகிறேன், ஆனால் நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் இருக்கிறேன். இதுதான் புதிய ஏற்பாட்டு பிரமாணம். பழைய ஏற்பாட்டுல அவன் நியாய பிரமாணக்காரன் பூமியில 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் வாழ ஆசைப்பட்டான். ஆனா புதிய ஏற்பாடு சுயாதீன பிரமாணம், இங்கே வாழ நாங்கள் ஆசைப்படவில்லை, இது ஒரு ரெடி ஆக்குற இடம், பரலோகத்துக்கு என்ன ரெடி பண்ற இடம் தான் பூமி. அதுலயும் சபை என்ன குமாரன் சாயலுக்கு ஒப்பா மாறும். நான் இங்க மாறி நான் கரெக்டா என் ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா என்ன டெலிவரி கொடுத்துருவாங்க பரலோகத்துக்கு. அல்லேலூயா. கார் கம்பெனில நீங்க பாத்துருப்பீங்க, மேனுஃபேக்சர் பண்ணிட்டே இருப்பான். ஆர்டர் போட்டு இவரை செலக்ட் பண்ணியாச்சு, ஒரு கார் புக் பண்ணியாச்சுன்னா அந்த காரை ஓனர் கையில கொடுக்கறதுக்கான முதல் வேலையை பார்ப்பாங்க. ரெடி பண்ணி கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி பர்ஃபெக்ட் ஆக்கி பெயிண்டிங் பண்ணி குவாலிட்டி செக் கண்ட்ரோல் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எல்லாம் பண்ணி உங்களுக்கு 1 மாசம் சொல்லியிருப்பாங்க. 1 மாசத்துல டெலிவரி கொடுக்குறோம் சார், 15 நாள்ல போன் வரும், சார் கார் ரெடியா இருக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்? உங்க கையில ஒப்படைக்கிறது அவங்க மெயின் வேலை. எல்லாம் ரெடி பண்ணி செக் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கும்போது பர்ஃபெக்ட்டா கொடுப்பாங்க. பெயிண்டிங் கீட்டிங் எல்லாம் பர்ஃபெக்ட். சார் இப்ப நீங்க கார் எடுத்துக்கலாம், கார் ஓகே. அதே மாதிரி தான் நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு சூஸ் பண்ணி கர்த்தர் சபையில கொண்டு வந்து சேர்த்தார். சபை மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியை உங்களை மாத்துகிற இடம். எவ்வளவு சீக்கிரம் நீ மாறிக்கொண்டே இருக்கிறையோ அவ்வளவு சீக்கிரம் கர்த்தரை சந்திக்க முடியும். புறப்பட்டு மேல போயிட்டே இருக்கணும். அதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கான வழி. அது மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள வச்சு ஒன்னு ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ரெடி ஆக ஆக நீ ரெடி ஆயிட்டினா நம்மளை கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்துருவார். ரெடி ஆகாத வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்திட்டே இருப்பார். ரெடி ஆயிக்கோல, ரெடி ஆயிக்கோல, ரெடி ஆயிக்கோல. இன்னும் அதை கேட்கற, இன்னும் இதை கேட்கற, இன்னும் பூமி மேலேயே ஆசை இருக்குது, இன்னும் பூமிக்குரியது மேலேயே ஆசை இருக்குது. 500 படம் இருக்குது, ஆனாலும் 501 மேல ஆசை வருது. 2 செல்போன் இருக்கு, ஆனா 3வது செல்போன் மேல ஆசை வருது. நீங்க எல்லாருக்கும் என்ன ஆசை? இன்னும் 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 இன்னும். எப்ப நீ உலகத்தை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறோமோ நாம் நித்திய ஜீவனுக்கான பாதையில நுழைய தொடங்கிட்டோம்னு அர்த்தம். சிலுவையில் அறையப்பட்டோமா, கன்ஃபார்மா கையில நமக்கு கையில அப்பமும் ரசமும் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நாம அந்த பாதையில நடந்துட்டு இருக்கிறோம். இது 2வது. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கான ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இதுல இன்னொன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பமும் ரசமும் நீங்க அந்த ரூட்ல போறதுக்கு டோக்கன் கொடுத்துருச்சு, வாய்ப்பு கொடுத்துருச்சு. ஆனா அதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. வாசிங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கிய தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர், இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்க கையில கொடுத்திருக்கிற அப்பமும் ரசமும் நித்திய ஜீவனுக்கான வழி, சடங்காச்சாரம் இல்லை. நித்திய ஜீவனுக்கான டோக்கன், நித்திய ஜீவனுக்கான வழி உன் கையில இருக்கிறது. பரலோகத்துக்கு போறதுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை சோதரிப்பது கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பு 4000 வருஷமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கவில்லை. வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். 11:39 சொல்லுது. அவங்க அவ்வளவு விசுவாசம் நற்சாட்சி பெற்றும் அவங்களுக்கு பரலோகத்துக்குள்ள என்ட்ராகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையாமா. அந்த நகரத்துக்குள்ள போறதுக்கு, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி மேல அதிகாரம் வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கலையாமா. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு கையில அப்பமும் ரசமும் இல்ல. ஏன்னா இயேசு அது வரைக்கும் சிலுவையில மரிக்கல. சிலுவையில மரித்து உங்களுக்கும் எனக்கும் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்கினார்.
அப்பத்தையும் ரசத்தையும் கையில கொடுத்திருக்கிறாரு. 5000 பேருக்கு அப்பம் விட்டாரு, 12 பேருக்கு அப்பம் விட்டார். 5000 பேருக்கு அப்பம் விட்டது மாம்சத்துக்கு, 12 பேருக்கு அப்பம் விட்டது ஆவிக்கு. 5000 பேர் அப்பம் விட்டவன் சாப்பிட்டான், திரும்பி போயிட்டான், செத்து போனான். ஆனா 12 பேருக்கு அப்பம் விட்டாங்க, அவர்கள் அவரோடு கூட நின்றார்கள், நித்திய ஜீவனை சொந்தரித்தார்கள். நீங்க 12 பேருக்கு அப்பம் விடுறீங்களா, 5000 பேருக்கு விடுறீங்களான்றதான் முக்கியம். ரெண்டும் அப்பம் தான், ரெண்டும் பிட்டார் தான், ரெண்டும் சோதனம் பண்ணார் தான், எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அது 5000 பேருக்கு அப்பம், இது 12 பேருக்கு அப்பம். இது நித்திய ஜீவன், அது மாம்ச ஜீவனுக்கு அன்னைக்கு பசிக்கு கொடுத்தாரு. அப்பனா யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் அது கொடுக்கல இயேசு. அப்போஸ்தலரை கூப்பிட்டு அவங்க கையில கொடுக்கிறாரு. அப்ப அப்பத்தை புசிக்கிறவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? சீஷனா இருக்கணும். கொடுக்கிறவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? இயேசுவா இருக்கணும். அந்த அளவுக்கு பரிசுத்தம் இருக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு வர்றது வாங்குறது வாயில போறது என்ன சொன்னாலும் ஒரு சடங்காச்சாரம். உன் கையில இருக்கிற அப்பத்துக்கு ஒரு பவர் இருக்குது. எப்படிப்பட்ட பவர் தெரியுமா? பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வல்லமை உன் கையிலே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். 4000 வருஷமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கையில கிடைக்காதது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்துல போய் மாட்டிக்கிட்டாங்களா, தண்ணீர் இல்லாத குழியில போய் மாட்டிக்கிட்டாங்களா. சகரியாவின் புத்தகம் சொல்லுது, 9ஆம் அதிகாரம் 11வது வசனம், உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை. யார் தண்ணீர் இல்லாத குழியில இருந்தது? மேல் பாதாளத்துல, தாழ்ந்த பாதாளத்துல ஐஸ்வர்யவான், மேல் பாதாளத்துல ஆபிரகாம் லாசரு. அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் லாசரு என்ன கேட்டான்? தண்ணி கேட்டான். ஐயா தண்ணி வேணுயா, குடிக்கிற தண்ணி கொடுங்கயா. தண்ணீர் இல்லாத குழியில 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனா என்ன, இவனுக்கு தாகம் எடுக்குது, அவனுக்கு தாகம் இல்லை. ஆனா நீங்களும் நானும் போற இடம் இருக்குது, அது ஜீவ தண்ணீர் உள்ள இடம். ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்களை ஜீவ தண்ணீர் அன்றைக்கு நடத்துவார், நித்திய தண்ணீர் அன்றைக்கு நடத்துவார்னு இருக்கு. இவங்க எல்லாம் தண்ணீர் இல்லாத இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை, மேல் பாதாளத்தில் இருக்கிறவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தாலே. அது என்ன உன் உடன்படிக்கை? அதான் விருத்த சேதனம். ஆபிரகாமுடைய ரத்தம் உன் உடன்படிக்கையின் ரத்தம், ஈசாக்குடைய ரத்தம் உன் உடன்படிக்கையின் ரத்தம். இயேசு வர வரைக்கும் விருத்த சேதனம் அவங்க ரத்தம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் ரத்தம், அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கை. அதான் சொல்றாரு, இதை வாங்கி குசியுங்கள், இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கு. அவங்க எல்லாம் அவங்க ரத்தத்துல தான் அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா நாம இயேசுவின் ரத்தத்தால கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அவங்க ரத்தம் அவங்கள மேல் பாதாளம் வரைக்கும் தான் வச்சுச்சு. இயேசுவின் ரத்தம் இப்ப நம்மள பரதீசி வரைக்கும் கொண்டு போகுது. அதுதான் உங்க கையில என் கையில இருக்கிற ரத்தம். அசால்ட்டா சாப்பிடுறோம். ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 1 கொரிந்தியர் 11 வாசிச்சோமே, எண்ணத்தினாலெனில் சிலர் அபாத்திரமாய் பண்ணுகிறவன் கர்த்தருடைய ரத்தத்தை குறித்து மாம்சத்தை குறித்து அறியாததனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் என் கையில இருக்கிறது நித்திய ஜீவனுக்கான அப்பமும் ரசமும் நினைக்கிறேன், உண்மை. ஆனா ஒழுங்கா எடுக்கல, அதுதான் உன் மரணத்துக்கும் காரணம். இருபுறம் கருப்புள்ள பட்டயம் வசனத்தை சொல்றோமே, அதே மாதிரி இந்த அப்பத்துக்கும் ரசத்துக்கும் இருபுறம் இருக்கு. ஒரு புறம் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும், இன்னொரு புறம் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ண செத்த. அப்படித்தான் வசனம் சொல்லுது. செத்தன்னு சொல்றது வசனம். நித்திரை அடைந்திருக்கிறார்கள். சும்மா இஷ்டத்துக்கு போயிட்டு கம்யூனியன் நின்று கையில வாங்கி வாயில போட்டுட்டு ஏதோ சந்தோஷமா நானும் கம்யூனியன் அட்டன் பண்ணிட்டேன். இல்லப்பா, உன் கம்யூனியனை பத்தி உனக்கு தெரியாது. அது உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். ஒழுங்கா சாப்பிடல, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணீங்க, அது உங்களை கொன்று போடும். உண்மைதானா? அபாத்திரமா போஜனபானம் பண்ண முதல் ஆள் யார் தெரியுமா? யூதாஸ் காரியத். நான்கு கொண்டு செத்தான். நீங்க அபாத்திரம்னா என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நியாய பிரமாணத்தின்படி பர்ஃபெக்டா இருக்கிறது அபாத்திரம் இல்ல. நான் நியாய பிரமாணத்தின்படி கொலை செய்யல, பொய் சொல்லல, நான் தாய் தகரம் கனம் பண்றேன், அதெல்லாம் நியாய பிரமாணம். மேல போட்டுக்கிற தோலாட அதையும் தாண்டி வரணும். மாம்சம் சாகணும். உனக்கு பொருளாசை மாம்சத்தின் கிரியைகள் ஆவன. 5ஆம் அதிகாரம் கலாத்தியர்கள் நிருபம் 19ஆம் வசனத்துல இருந்து இருக்குது. எல்லா மாம்சமும் சாகணும். இப்போ யூதாஸ் காரியத்து பொய் சொன்னானா? யூதாஸ் காரியத்து கொலை பண்ணானா? யூதாஸ் காரியத்து விபச்சாரம் பண்ணானா? யூதாஸ் காரியத்து தாய் தகப்பன கனவீனப்படுத்தினானா? இது எதுவுமே அங்க இல்ல. ஆனா யூதாஸ் காரியத்தை ஒண்ணு செஞ்சான். என்ன செஞ்சான் தெரியுமா? பொருளாசை உடையவனாய் இருந்தான். அவன் அப்ப மட்டும் இல்ல, தைலம் உடைக்கும் போதுல இருந்தே அவன் பொருளாசக்காரன், பணத்தாசக்காரன். அப்போ கம்யூனியன் பணத்தாசக்காரன் எடுத்தான்னா செத்தான் இருக்கு. கம்யூனியன் யார் எடுத்தா செத்தா? பணம் தப்பல்ல, பணத்தாசை தப்பு. பொருள் தப்பல்ல, பொருள் ஆசை தப்பு. சாப்பிடுறது தப்பு இல்ல, பெரும் திண்டி தப்பு. அப்படிதான் வசனம் சொல்லுது. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணது தப்பு இல்ல, லௌகீக கவலை தப்பு. இப்ப பேச வேண்டியது என்ன தெரியுமா? இன்னும் உலகத்தை வெறுக்காதவன், பொருளாசைக்காரன், பணத்தாசைக்காரன், அடுத்த ஒரு பொருளில் இச்சையாக இருக்கிறவன், இந்த இச்சிக்கிறவன், எதிர்காலத்தை குறித்து பயப்பட்டுக் கொண்டு உலகத்தை நேசிக்கிறவன்,
இவர்கள் எல்லாரும் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவர்கள். இப்ப யோசிங்க, கம்யூனியன் கரெக்டா எடுக்கிறீங்களான்னு. கொஸ்டினே தப்பு, கேட்கிற கேள்வியே தப்பு. உங்களை கொண்டு போய் 12வது உட்கார வச்சுக்கிட்டு இன்டர்வியூ பண்றாங்க. 2+2 எவ்வளவு? 4. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங். ஒத்துப்பீங்களா? 12வதுக்கான கேள்வி கேளுங்க சார். நீங்க எல்கேஜிக்கான கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சிகரெட் பிடிப்பியா, குடிப்பியா, 2 மனைவியோட இருக்கிறியா? சார் அதெல்லாம் விட்டுட்டான் சார், அவன் சபைக்குள்ளேயே வந்தான். ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் விட்டுட்டானே. பழைய மனுஷன் மறிச்சுட்டானே, புது மனுஷன் உயிரோடு எழுப்பிட்டானே. இப்ப அவனுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள இருக்கிற மாம்ச கிரியைகள். இதை சாகடிக்க சொல்லி கொடுக்கணும். இதுக்கு அவன் சாகணும். இதுக்கு சாகிறதுக்கு தான் அவன் கம்யூனியன் எடுக்கணும். ஆனா சபை சொல்லி கொடுக்கறத உலகத்தால சொல்லி கொடுக்க முடியாது. என்ன சொல்லணும் தெரியுமா? சிலுவையில் அறையப்படுவது எப்படி, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி, பரிசுத்தமாவது எப்படி, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவது எப்படி, உலகத்தை வெறுப்பது எப்படி, இயேசுவை பின்பற்றுவது எப்படி, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவது எப்படி, அவரோடு கூட உயிர் தேடுவது எப்படி, இதை உலகத்தால சொல்லிக் கொடுக்கவே முடியாது. அப்ப சபை போதிக்க வேண்டியது என்ன? பரலோகம் நமக்கு என்ன போதிக்க சொல்லிச்சோ அதை தான் போதிக்கணும். நான் எதை போதிக்கப்பட வேண்டியவனா இருக்கிறேன் தெரியுமா? ஜீவ விருட்சத்திற்கான வழியில் போய் அதை புசிக்கிறவனாக, அது மேல் அதிகாரம் உடையவனாய் மாறணும். இது வரைக்கும் இப்ப நம்ம பேசிக்கிறது என்ன தெரியுமா? அந்த ரூட்ல போய் பழத்தை சாப்பிடறதுக்கு தான் பேசுறோம். இன்னும் அது மேல அதிகாரம் வரணுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசி. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும், தேவனிடத்திற்கு போகிறதையும், அப்ப பிதா தன் கையில் எல்லாவற்றையும், அப்ப எல்லா அதிகாரமும் யார் கைக்கு வந்துருச்சு? இயேசுவின் கைக்கு வந்துச்சு. எப்ப வந்துச்சு? மறுநாள் சிலுவையில் அறையப்பட போறாரு. முந்தின நாள் வந்துச்சு. 3.5 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. 3.5 வருஷத்தின் முடிவுல வசனம் சொல்லுது, அன்னைக்கு நைட்டு தான் கம்யூனியன் எடுக்க போறாரு. அதுக்கு பின்னாடியே பாருங்க, சீலையை கட்டி கொண்டு கால்களை கழுவ தொடங்கினாரெல்லாம் இருக்கு. அன்னைக்கு நைட்டு தான் கம்யூனியன். அந்த கம்யூனியன் அன்னைக்கு நைட்டு வசனம் சொல்லுது, பிதா என் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து. அப்ப என்ன அர்த்தம்? முதல் 30 வருஷம், அடுத்த 3 வருஷம் எல்லாத்துலயும் இயேசு ப்ரூஃப் பண்ணி இருக்கிறார். இவ்வளவும் ப்ரூஃப் பண்ண பிறகுதான் வசனம் சொல்லுது அதிகாரம் இயேசுவின் கைக்கே வந்துச்சு. இப்ப நீங்களும் நானும் அதிகாரம் உடையவராய் மாறணும்னா முதல்ல ப்ரூஃப் பண்ணணும், சாகணும், நிரூபிச்சு காட்டணும். சும்மா கொடுக்க மாட்டார் அதிகாரத்தை. சபைக்குள்ள 10 வருஷம் 5 வருஷம் விசுவாசியா இருந்தோடனே நிறைய விசுவாசிகளுக்கு ஒரு எண்ணம், பாஸ்டர் நம்மளுக்கு எந்த விதமான எண்ணம் போஸ்டிங் கொடுக்க மாட்டாரு, ஒரு பாட்டு பாட விட மாட்டாரு, ஒரு சாட்சி கொடுக்க விட மாட்டாரு, நம்மள சில முக்கியமான விஷயங்களை கலந்து ஆலோசிக்க மாட்டாரு. நான் எந்த காலத்துல இருந்து சர்ச்சில் இருக்கிறேன் தெரியுமா? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பரலோகம் முடிவு பண்ணிருச்சுன்னா பரலோகமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். பரலோகம் நம்புச்சுன்னா கொடுக்கும். நம்ம எதுக்கு மனுஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும்? பரலோகம் கொடுக்க சொல்லிட்டா எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. கர்த்தர் கொடுக்க நினைத்ததை மனுஷனால் தடுக்க முடியாது. இயேசுக்கே அது கிடைக்கிறதுக்கு 33 வருஷம் இருக்கு. பிதா கிட்ட இருந்து அதிகாரம் கிடைக்கிறதுக்கு. பிதா தன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து. அப்பனா இந்த அதிகாரம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் வாங்கணும்னா நீங்க நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் பாருங்க. அதான் இப்ப வாசிங்க, அந்த வசனத்தை முடிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவனே பாக்கியமா. சும்மா போக முடியாது, சர்ச்சில் இருந்தா போக முடியாது, ஏதோ கம்யூனியன் எடுத்துட்டா போக முடியாது. நீங்கள் கற்பனைகளை கை கொண்டால் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். ஜீவ விருட்சத்தின் கனி மேல் அதிகாரம் கொள்வதற்கும் கற்பனை கை கொள்ளணும், நகரத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கும் கற்பனையை கை கொள்ளணும், தோட்டத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கும் கற்பனையை கை கொள்ளணும், ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிற வழிக்கு போறதுக்கும் கற்பனையை கை கொள்ளணும். இது நியாய பிரமாணம், அது சுயாதீன பிரமாணம். நியாய பிரமாணம் உலகத்துக்கு சாகணும், சுயாதீன பிரமாணம் மொத்தத்துக்கும் சாகணும். நியாய பிரமாணத்துல பாருங்க, ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்துல எல்லாத்தையும் சவதரிச்சிட்டார். 6 போய் எல்லாம் சவதரிச்சிட்டார். கோடீஸ்வரன் ஆயிட்டார், சீமான் ஆயிட்டார். 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், எனக்கு எல்லாம் இருக்கு ஆண்டவரே, பிள்ளை இல்லையப்பா. ஆண்டவர் பிள்ளையும் கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு ஆண்டவரை கேட்கிறார், ஆண்டவரே இந்த லேண்ட் எல்லாம் நான் எதனால சுதந்திரிப்பேன் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்றார். ஃபர்ஸ்ட் பணம், அப்புறம் பிள்ளை, அப்புறம் லேண்டு எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்த பிறகு ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். இப்பதான் அவருக்கு அறிவது இதை அல்ல, 16வது வசனம், அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள். நம்மள மாதிரியே தான், பணம், வீடு, வாசல், பையன், பேரப்பிள்ளை, அப்புறம் லேண்டு. 175வது வயசுல சொல்றாரு ஆபிரகாம், அதை அல்ல, அதிலும் மேன்மையான எனக்கு ஒரு நாடே என் கையில இருக்கிறாங்கிறாரு.
ஆபிரகாம் கொடுத்த எல்லை எங்க தெரியுமா? ஐப்ராத் நதி முதல் கொண்டு 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஐப்ராத் நதி முதல் கொண்டு எகிப்தின் நதி துவக்கி ஈராக்ல இருந்து ஈஜிப்ட் வரைக்கும் 3-4 நாடு கொடுக்கிறாரு ஆபிரகாமுக்கு. மொத்த நாட்டையும் கையில வச்சுட்டு ஆபிரகாம் சொல்றாரு, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான். ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட், 2400 ஸ்கொயர் ஃபீட், 3400 ஸ்கொயர் ஃபீட், மிஞ்சி போச்சுன்னா அரை ஏக்கர் 1 ஏக்கரை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம், 4 நாடு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வரான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குப்பை. இதுக்கு மேல ஒரு நாடு இருக்கு, அதுதான் நிரந்தரம், அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி. இது கர்த்தர் கொடுத்தார், வச்சுக்கோங்க, உங்களை வேணாம் சொல்லல. ஆனால் உங்கள் இருதயம் இது மேல இருக்கக்கூடாது. உங்கள் இருதயம் அதன் மேல இருக்கிறோம். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு நான் ஜீவ விருட்சத்திற்கு போகலான வழிக்கான அதை சுதந்திரிக்க காத்திருக்கிறேனா, இல்ல இன்னும் இந்த பூமியை சுதந்திரிக்க தான் காத்திருக்கிறேனா? அதுதான் கடைசி கேள்வி. கையில கம்யூனியன் வச்சிருக்கிறோம், ஆனா உலகத்தினுடைய பாசம் இன்னும் போல, உலகத்துடைய நேசம் போல. எவ்வளவு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இதுவே கர்த்தர் நமக்கு அதிகமா கொடுத்திருக்காரு. அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஆனா இன்னும் போதும் என்ற மனமே வரல, திருப்தி வரல. எவ்வளவு வரட்டும், இன்னும் இன்னும் இன்னும். அதான் பைபிள் சொல்லுது, ஜீவ விருட்சத்திற்கு வழிக்கு நீ போகணும்னா நீ சாகாம அதுக்குள் போகவே முடியாது. எது கொடுத்தாலும், எது கிடைக்காவிட்டாலும், எது இருந்தாலும், எது இல்லாவிட்டாலும் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாஞ்சையாகி தொடுகிறேன். அல்லேலூயா. அதுதான் இதுவும் ஜீவனமான மார்க்கம். அதுக்குதான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறாரு. அதுக்குதான் நீங்க சர்ச்சுக்குள்ள வந்தீங்க, வேற எதுக்காகவும் சர்ச்சுக்குள்ள வரல. எதுக்கு சர்ச்சுக்கு வந்த, ஏன் வந்தேன்னு ஆண்டவர் கேட்டா நீ என்ன பதில் சொல்வ? நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் வந்து சர்ச்சுக்கு சாக வந்தேன் ஆண்டவரே, நான் உலகத்துக்கு செத்து உமக்குள்ளே வாழ வந்திருக்கிறேன். இந்த எண்ணம் வந்தாதான் நீ சபைக்கு வந்த நோக்கம் நிறைவேறும். அல்லேலூயா.